ஒரு பேச்சாளர் இருந்தான். பேச்சாளர்னா சாதாரண பேச்சாளர் கிடையாது. அவன் பேச ஆரம்பித்தானா எல்லாரும் கோபத்தில் மூர்க்கத்தனமாக திட்டக்கூடிய அளவுக்கு ரொம்பமாக அருன்னு அறுக்கிற அந்த பேச்சாளர். அவர் ஒரு நாள் காட்டு வழி பாதையில் நடந்து போயிட்டு இருந்தார். அப்போது ஒரு சிங்கம் அவர் குறுக்கால வந்து நின்றுட்டு அந்த சிங்கம் சொல்லிச்சு, ஒன்று இன்னைக்கு அடித்து சாப்பிட போகிறேன் அப்படின்ச்சு. உடனே நம்ம பேச்சாளர் சொன்னார், இதை பாரு, எனக்கு 11 மணிக்கு அங்கே வந்து நான் நிறைய பேசணும், சொற்பொழிவு நடக்கிற இடத்துக்கு நான் தான் முக்கியமான விருந்தினர், என்னை வந்து கூப்பிட்ருக்காங்க, நான் நல்லா பேசுவேன், அதனால் அங்கே நான் போயிட்டு வந்துடுறேன், வந்ததுக்கப்புறம் நீயே அடித்து சாப்பிட்டுக்கோ அப்படின்னாரு. சிங்கம் கேட்கல, அதெல்லாம் முடியாது, நீ ஏமாத்திட்டா அப்படின்ச்சு சிங்கம். இதை பாரு, நான் முன்னமே சொல்லியிருக்கேன் நல்லா பேசக்கூடிய பேச்சாளர் அப்படின்ட்டு, அந்த அளவுக்கு நான் நல்லா பேசுவேன், தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோ, எனக்காக இந்த மக்கள்லாம் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க அப்படின்னு அந்த பேச்சாளர் எடுத்து சொன்னார். சிங்கம் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்து, நீ பெரிய பேச்சாளர்னு சொல்கிறீல்ல, என்கிட்ட நீ பேசு, நீ பேசி நான் மனம் மாறிட்டாலோ இல்லை மயங்கி விழுந்துட்டாலோ நீ வந்து அங்கே பேச்சில் போய் கலந்துக்கலாம், நீ போய் என்ன வேணாலும் பேசலாம், டீலுக்கு ஓகேவா அப்படின்னு சிங்கம் கேட்டது. நம்ம பேச்சாளர் யோசித்தார், ஓகே, இதில் என்ன இருக்குது, நான் பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தார். அப்போது நிறைய புலியே, காடுகளே, விலங்குகளே, எரும மாடுகளே அப்படின்னு சொல்லி அப்படியே பேச ஆரம்பித்தார். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் போகிறப்போ சிங்கம் அப்படியே மயங்கி பொத்துன்னு விழுந்துட்டோடனே நம்ம பேச்சாளர் கொஞ்சம் தூரம் போய் அப்படியே வந்துட்டு நினச்சார், நம்ம எவ்வளோ அழகாக பேசுகிறோம், சிங்கமே மயங்கி விழுந்துருச்சு, நம்ம பேச்சினுடைய மகிமை இதுனா வரைக்கும் நம்ம வந்துட்டு யாருமே வந்துட்டு சொன்னதில்லை, ஆனால் அந்த சிங்கம் மயங்கினதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம இப்படி ஒரு பேச்சாளரா அப்படின்னு சொல்லி பெருமையாக நடந்து போய்கிட்டு இருக்கிறத மயங்கி விழுந்த சிங்கம் எந்திரிச்சு அப்படியே வந்து அவனை பார்த்தது, நல்ல வேலை மயங்கி விழுகிற மாதிரி நடித்தோம், இல்லை அப்படின்னா நம்மளை பேசியே கொண்டிருப்பாயா இவன் அப்படின்னு. குமாருக்கு 2 குழந்தை பிறந்தது. அவன் அதுக்கு டின் அண்ட் மார்டின் அப்படின்னு பேர் வச்சான். திரும்பவும் நம்ம குமாருக்கு 2 குழந்தை பிறந்தது. அவன் அதுக்கு பீட்டர் அண்ட் ரிப்பீட்டர் அப்படின்னு பேர் வச்சான். அதுக்கு அடுத்தும் 2 குழந்தை பிறந்தது. அவன் அதுக்கு மேக்ஸ் கிளைமேக்ஸ் அப்படின்னு பேர் வச்சான். பாவம் நம்ம குமார், திரும்பவும் 2 குழந்தை பிறந்துச்சு. வெறுத்து போன நம்ம குமார் டயர்டு ரிட்டையர்டுன்னு பேர் வச்சிட்டான். உனக்கு கோவம் வருதா? நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. உன் எதில் நிற்கிறது சின்ன பையனாக இருந்தால் 10 வரை மனசுக்குள்ளே எண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசு. உன் எதிரில் இருக்கிறது சமமான ஆளாக இருந்தால் 30 வரைக்கும் மனசுக்குள்ளே எண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசு. அதுவே உன் எதிரில் இருக்கிறது உன்னை விட பல மடங்கு பலசாலி அப்படின்னா 100 வரைக்கும் மனசுக்குள்ளே எண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசு. அதுவே உன் எதிரில் நிற்கிறது உன் பொண்டாட்டி அப்படின்னா உன் மனசுக்குள்ளே எண்ணிட்டே இரு, தயவு செஞ்சு பேசிடாத. நமக்கு கடவுள்கிட்ட என்ன கேட்கறதுன்னு தெரியாமல் கேட்போம். ஒரு சின்ன குழந்தைகிட்ட கடவுள் என்ன வேணும்னு கேட்டார் அப்படின்னா, மிட்டாய் வேணும், சாக்லேட் வேணும், கடலை மிட்டாய் வேணுங்க. அவரும் அதுக்கு அந்த மாதிரி கொடுத்துட்டு போயிடுவார். பகீரதன் அப்படின்னு ஒருத்தன் 1000 வருஷம் தவம் பண்ணி சிவபெருமான் கிட்ட வரம் வாங்கினான் அப்படின்ற புராண கதையை ஒருத்தன் படிக்கிறான். அவன் படித்து பார்த்துட்டு சரி நம்மளும் அந்த மாதிரி தவம் பண்ணுவோம் அப்படின்னு கிளம்பிட்டான்.
என்ன பண்ணுறான், ரூமில் உட்காந்து ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயான்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறான். அவனுடைய நல்ல நேரம் சிவபெருமான் ஆந்திவே அந்த வழியாக போயிட்டு இருந்தார். டப்புன்னு அப்படியே வந்து கீழே வந்து கீழே வந்ததை இவனை வந்து, தம்பி நான் தான் சிவபெருமான் வந்திருக்கேன் அப்படின்னு. இவன் சிவபெருமானாக பார்த்தான். நீங்களா சிவபெருமான், இப்படி இருக்கீங்க அப்படின்னு. இவன் சிவபெருமான் சொன்னதையே அவன் நம்பலை. சரின்னு சொல்லி ஆச்சரியமாக கேட்டான், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து கேட்குறா. என்ன வர வேணும் அப்படின்னு சொல்லி தவசேர் அவனை பார்த்து கேட்குறாரு. அவன் சொல்கிறான், இன்னும் நான் யோசிக்கவே இல்லை, அதுக்குள்ளே நீங்கள் திடீர்னு வந்து. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, 3 தேங்காயை அவன் கையில் கொடுத்துட்டு, உனக்கு என்ன வேணுமோ அதை நினச்சிட்டு இந்த தேங்காயை உருட்டினா அந்த வரம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. இவன் பார்த்துட்டு என்ன இது நிஜமாலுமே சிவபெருமானா இல்லை வேற எவனா நமக்கு தவம் செய்கிறேன் கிடைக்கிறதுக்குன்னு சூனியை வச்சு அமுச்சு விட்டானுங்களா அப்படின்னு யோசனை வந்துட்டு. சரி அதான் 3 தேங்காய் கொடுத்துருக்கான்ல, ஒரு தேங்காயை உருட்டி பார்ப்போம் அப்படின்னு. அப்போவும் என்ன நினச்சி உருட்டணுன்றது வந்து அவனுக்கு தெரியலை. அப்போ அவன் யோசனை பண்ணியிருக்கான், எல்லாரும் அவனை வந்து சப்ப மூக்கான்னு கூப்பிடுவாங்க. சரி சப்ப மூக்க நல்ல நீட்டமான மூக்கா வேணும்னு சொல்லி தேங்காயை வச்சு நினச்சி உருட்டுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சி உருட்டுறான். அழகாக சப்ப மூக்கா இருந்தது. தேங்காயை உருட்டி முடித்தோடனே பீரங்கி மூக்கா பயங்கரமாக வளர்ந்துட்டது. இந்த பக்கம் திரும்பினா இந்த பக்கம் செவரில் அடிக்குது, அந்த பக்கம் திரும்பினா அந்த பக்கம் செவரில் அடிக்குது. இவனுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு நிமிஷம் பயந்துட்டான். தேங்காய்க்கு சக்தி இருக்கிறது உண்மைதான், ஆனால் மூக்கு பீரங்கி மாதிரி வந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. கைவசம் இன்னொரு தேங்காய் இருக்கு, அதை உருட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீட்ட மூக்க சின்னதாக வரணும் அப்படின்னு சொல்லி உருட்டி விடுறோம். இப்போ என்ன ஆயிடுச்சு, நீட்ட மூக்கு ரொம்பவும் சின்னதாகி மூக்கு உள்ளே போயிட்டு, மறுபடியும் பார்த்தா மூக்கு இருக்கிற இடமே தெரியல, அந்த மாதிரி ரொம்பவும் சின்னதாகிடுச்சு. இது என்னடா வம்பா இருக்குது அப்படின்ட்டு அடுத்த தேங்காயை எடுத்தான். 2 தேங்காயையும் உருட்டுறதுக்கு முன்னாடி என் மூக்கு எப்படி இருந்துச்சோ அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி உருட்டினான். பழைய ஒடிக்கு இருந்த மணிக்கு அவன் மூக்கு வந்துருச்சு. எதுக்காக இந்த கதையை சொல்கிறேன் அப்படின்னா, சில அரசியல்வாதி கையில் அதிகாரம் இருக்கும், ஆனால் அவங்க சரியாக பயன்படுத்தவே மாட்டாங்க. அதனால் மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. முல்லா எப்போவுமே பகல் 11 மணிக்கு தனக்காக சூப்பு செஞ்சு குடிப்பார். இதை வந்து வழக்கமாக வச்சுருந்தார். ஒரு முறை அந்த நேரம் பார்த்து ஒரு 3 நண்பர்கள், அவருடைய நெருங்கிய நண்பர்கள் வந்திருந்தாங்க. அடடா, நம்ம நெருங்கிய நண்பர்கள் வந்திருக்காங்க. தான் குடிக்கிற அந்த சூப்புலையும் இவங்களுக்காக கொஞ்சம் ஸ்பெஷலாக செஞ்சு கொடுத்துருந்தார். அந்த நண்பர்களும் அந்த சூப்பை வந்துட்டு குடிக்கிறாங்க. குடித்த உடனே ரொம்ப சூப்பராக இருக்குமுல்லா, இந்த மாதிரி ஒரு சூப்பை நாங்கள் குடித்ததே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, செம. இந்த மாதிரி ஒவ்வொரு நண்பனும் ஒவ்வொரு வார்த்தையில் புகழ்ந்து தள்ளணும். முல்லாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நன்றி தான்ப்பா, நான் யதார்த்தமாக தான் செஞ்சேன், ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது, தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இது பண்ணிட்டார். இந்த 3 நண்பர்களும் சூப்பை குடிச்சுப்பிட்டு போய் அங்கங்கே அவங்களுடைய நண்பர்கள்ட்ட எல்லாத்துட்டையும் வந்து சொல்கிறாங்க. சொன்னதும் இதை பாடுறா, 11 மணிக்கு முல்லா வீட்டுக்கு போனீங்க அப்படின்னா நல்ல தரமான சூப்பு கிடைக்கும், சூப்பராக போடுறான்டா, இத்தனை வரைக்கும் நாங்கள் சூப்பு எவ்வளவோ இடத்துல குடிச்சிருக்கோம், ஆனால் அந்த மாதிரி ஒரு சூப்பை குடிச்சதில்லை அப்படின்னு விளம்பரப்படுத்திவிட்டாங்க.
அடுத்த நாள் 11 மணிக்கு முல்லாவோட வீட்டுக்கு நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க, நண்பர்கள். முல்லா பார்க்குறாரு, என்னப்பா என்ன விஷயம்? ஐயா, நேற்று உங்கள் நண்பர்கள் வந்திருந்தாங்க இல்லையா? ஆமாம். நீங்கள் சூப்பு கொடுத்தீங்க இல்லையா? ஆமாம். இன்றைக்கி நாங்கள் நண்பரோடையே நண்பர்கள் வந்திருக்கோம். அப்படியா, சரி ஓகே, போன போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர்களுக்கும் சூப்பு வந்து செஞ்சு கொடுக்குறாரு. அவங்களும் சாப்பிட்டு சூப்பராக இருக்குது, வேறு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றிங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய நண்பர்கள்ட்ட எல்லாம் வந்து சொல்லி வச்சுறாங்க. ரைட். இப்போ அடுத்த நாளும் 11 மணிக்கு முல்லா சூப்பு குடிக்க ஆவலாக இருக்காரு. பார்த்தா கதவை திறத்தான் நிறைய பேர் இருக்காங்க. என்னப்பா அப்படின்ட்டு, ஏன் நேற்று நண்பர்கள் வந்திருந்தாங்க இல்லையா? ஆமாம். முந்தா நேற்று உங்கள் நண்பர்கள் வந்திருந்தாங்க இல்லையா? ஆமாம். முந்தா நேற்று வந்தது உங்கள் நண்பர்கள், நேற்று வந்தது உங்கள் நண்பர்களுடைய நண்பர்கள், இன்னைக்கு வந்தது அவங்க நண்பர்களுடைய நண்பர்கள் அப்படின்னு. முல்லாவுக்கே ஒரு நிமிஷம் கேர் ஆயிடுச்சு, ஏன்னா அவ்வளோ பேர் அங்கே வந்திருக்கேன். முல்லா என்ன பண்ணார், நேராக வீட்டுக்கு போய் எல்லாத்துக்கும் தண்ணியை கொண்டு வந்து கொடுத்தாரு. ஓ, ஃபஸ்ட்டு தண்ணியை கொடுத்துட்டு அப்புறம் சூப்பு கொடுப்பாரு போல் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப நேரம் பேச்சு கொடுத்துட்டே இருந்தாங்க. என்ன முல்லா சூப்பே வரல அப்படின்னு. இப்போ தான் கொடுத்தானே அப்படின்னாரு. இது தண்ணி இல்லை அப்படின்னு. இதை பாருங்கள், முதல்ல என் நண்பர்கள் வந்தாங்க, அவங்களுக்கு ஸ்பெஷல் சூப்பு. அப்புறம் நண்பர்களோட நண்பர்கள் வந்தாங்க, அவங்களுக்கு சூப்பு. அப்புறம் நண்பர்களுடைய நண்பர்கள் நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களுக்கு சூப்போட சூப்பு அப்படின்னு. அத்தனை பேர் அப்படியே மூஞ்சி பார்த்துட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்தாங்க. அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குதுங்க. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பெரியப்பா 16 பிள்ளைங்களை பெற்றிருந்தார். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க்கைங்கிறது எங்கள் பெரியப்பா நிறைவேற்றினார். 16 செல்வங்களையும் எங்கள் பெரியப்பா வந்து பெற்றார். அப்போ குடும்ப கட்டுப்பாடு நோட்டீஸ் கொடுக்குறவன் எங்கள் பெரியப்பா குடும்பத்துக்கு மட்டும் கொடுக்காம போயிட்டான். உடனே எங்கள் பெரியப்பா சத்தம் போட்டு அவனை கூப்பிட்றா அப்படின்னாரு. அவனும் வந்துட்டு வந்தான். வந்தோடனே வந்து, ஏன் எங்கள் இதுக்கெல்லாம் வந்துட்டு நோட்டீஸ் கொடுக்கல அப்படின்னாரு. இது வீடா, நான் கூட ஸ்கூல் வச்சு நடத்துகிறீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு.